சாரி, நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்கூடாது. என்ன ஏதுன்னு தெரியாமல் அவசரப்பட்டேன். நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதே கிடையாது. ஆனால் நீ அழும்போது ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன் யாரும் அழுது பார்த்ததே இல்லையா? இல்லை, நான் இமோஷனலான ஆளுங்க கூட பழகினது கிடையாது. நீயே யோசிச்சு பாரு, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழுதா பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ். உங்க கூட இருந்த கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு. என் பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு இருந்தேன். சாரி, என் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன சத்தம்? எங்கள் வீட்டில் தான். என்ன, எதுவும் பிரச்சனையா? இன்னைக்கு வெனஸ்டே இல்லை, சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலி கடன்காரங்க. நாங்கள் கடன் வாங்கிட்டு அவங்கள கடன்காரங்கன்னு சொல்கிறோம்ல. வேணா நான் வேணா வந்து எதை பேசட்டுமா? சச்சா, நான் பார்த்துக்கிறேன், பழகிடுச்சு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். நீ கிளம்பு, பாய். என்ன போ. எதுக்கு இப்போ கத்துறீங்க? மா, நீ உள்ள போ. சார், நாங்க குடுக்காம எங்க போயிட போறோம்? இங்க தான இருக்கோம். நான் 7 வயசுல இருக்கும்போது எங்க அப்பா தூக்கில தொங்கிட்டாரு. எல்லாம் போச்சு. அந்த கடனால யார் அடிக்க? இப்படி ஆள் சேக்கிற வர பின்னால சுத்திட்டு இருக்குது. நீ பேசாம கூட சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டா. என்ன ஏதுன்னு தெரியாம பிசினஸ் பண்ணா சில்வர் கோல்டுன்னு படிப்படியா மேல போனா நிறைய பணம் வரும்னு சொல்றாங்க. அழும்போது ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. டேய், எங்கடா போன? எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறேன். ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதே மறந்துட்டேன். மச்சான், அவன் ரொம்ப அக்கறையாக நினச்சிக்கத. அவன் ஒரு வேலை சொன்னா நானே முடியாதுன்ட்டேன். அது ஒன்றும் இல்லைடா, பெங்களூர்லேருந்து ஒரு கேஷ் கொண்டு வரான். ஃபுல் பிளாக் மணி டிரான்சாக்ஷன். பக்காவாக பிளான் பண்ணோம், தூக்கிடலாம். எவ்வளோ? 10 லட்சம். டேய், உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஏண்டா, எத்தனை வருஷமா அவனை பார்த்துக்கிறேன். அவனை பற்றி எனக்கு தெரியாது. உன் செல்ஃப்லாம் இங்கே எடுக்காதடி, போய் வேற வேலை தான் பாருப்போ. டேய், 10 லட்சம்டா. இன்ஃபார்மருக்கு 1 லட்சம் கொடுத்தா போதும். மற்றதெல்லாம் நமக்கு தான். கரெக்டாக பண்ணால் கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்காம நிம்மதியாக இருக்கலாம். என்னடா இவன் எதுவுமே சொல்லாமல் போகிறான்? ஹே, சொல்லு. தூங்கிட்டியான்னு? இல்லை, தூங்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கிளம்புனாங்க. அம்மா தான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. ஒரு 5 லட்சம் இருந்தால் போதுமா? 5 லட்சமா? எதுக்கு? சொந்தக்காரங்க, கடன், பிரச்சனை சொன்னியே, அதுக்கு தான். நீ எதுக்கு தேவையில்லாமல் என் பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்க? உனக்கே 1000 பிரச்சனை இருக்கு. இதை பார், என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உன் டீமில் 3 பேரை சேர்க்கறதுக்கு ரெடி பண்ணு. என்ன? சரி, உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு மீட்டிங் எங்கே இருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். மறக்காமல் வந்துடு. பாய். யார் இன்ஃபார்மர்? சோர்ஸை கேட்காதாரா? எல்லாம் நம்பிக்கையான ஆள் தான். டேய், இவர் இன்ஃபார்மர் யாருன்னு சொல்ல மாட்டாரான். நாங்கள் வந்து பண்ணுமா படேங். டேய், அவனே பண்ணுற மூடுக்கு வரான், நீ ஏன்டா நடுவில்? பணம் என்னைக்கிடா வருது? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இந்த மாதிரி வேலை நம்ம ஸ்டைல்லடா. ஏய், என்ன ஸ்டைலு? ஹோட்டலுங்க ஸ்டைலு இல்லை, நீ வேறு ஏதாவது மைண்டில் வச்சு தான் இதை பண்ணலாம் சொல்கிற. ஏய், எதாவது வளராத. எப்போ வருது? யார் எடுத்துகிட்டு வரா? நாளைக்கு சாயங்காலம் வருது. எடுத்துகிட்டு வர பேர் மணி. சொல்லு, எப்படி வருது? ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக போனா கூட்டமாக இருக்கும். அடுத்தது அங்கேருந்து காரில் 4 பேர் ஜெயிச்சு டிராஃபிக். அங்கே விட்டால் ஹோட்டல் தாஜ் தான். தூக்குறோம்.
என்ட்ரன்ஸில் இருக்க ஸ்கேனிங் ஏரியாவுக்கு வரேன். என் பின்னாடி தான் இருக்கான். சுத்தல விடணும். ஸ்கேன் ப்ளீஸ். சார் பேக். எங்கடா அந்த கழுத்தை? ஹாய் சீமா in afro Yatishya Malama I mean welcome to India. பாஸ் புரியுற மாதிரி பேசுங்க. தமிழா? நெக்ஸ்ட் டைம் தலைவாடணுமா? ஹலோ பாஸ், உங்களை தான் பாஸ். என்னடா உன்னைய கூப்பிடுறா? திரும்பி மச்சான் ஓடிடா. பேக் ஒரே மாதிரி இருக்கு, மாத்தி எடுத்துட்டு போறீங்க. என்னடா நடக்குது? பார்த்து ஏதாவது வெயிட்டா இருக்க போகுது. உசாரா எடுத்துட்டு போங்க பாஸ். சொல்றா. என்னாச்சுடா? சொத்தப்பிரிச்சுடா. அதான் பேக் எடுத்துட்டல, அப்புறம் என்ன? பேக் வந்து வாங்கிட்டு போயிட்டான்டா. என்னடா? டேய் இதுக்கு என்னடா? 10 லட்சம் மச்சான். அதான் சொல்றா. பொருள் கிடைச்சா எஸ்கேப் ஆகணும் மச்சான். அவங்களே என்ன செய்யணும்? டேய் கொஞ்சம் 2 பேரும் வாயை மூடிட்டு சும்மா இருக்கடா. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. போடா. டேய் குலா எங்கடா இருக்க? வெளில இருக்கேன்டா. சரி மணி பாருக்கு போறான். ஆ. நீ அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. சரி அப்ப நீ? டேய் இப்போதான் நான் அவன் கண்ணில் பட்டிருக்கேன். டவுட் வந்துடாது. சரி நான் போறேன். டேய் தேவா நீ லாபிக்கு வந்து வெயிட் பண்ணு. 2 பேரும் லைன்ல இருங்க. ஹாய். காலையில இருந்து உனக்கு கால்ஸ் மெசேஜ் பண்ணேன் பட் பிஸியா இருந்தேன். பட் எனிவே வந்துட்டல. சரி வா மீட்டிங்க்கு போலாம். இல்ல நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். I'll see you later. முக்கியமான ஒருத்தர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன், நீ வர வா. டேய் என்னடா லேடிஸ் வாய்ஸ்ல கேக்குது? ஒரு நிமிஷம் எனக்காக 2-3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். காலையில இருந்து நான் உன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும் சரியா? டேய் நல்லா ப்ரிஃபரன்ஸ் குடுடா மச்சான். தேவா பொண்ணு பையனை தூக்கிச்சு அவ்வளவுதான். வா போலாம். ரகு சார் பிளாட்டினம் ரீச் பண்ணதுக்காக டின்னர் பார்ட்டி. மீட்டிங் மிஸ் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் டின்னரா சாப்பிட்டு போ. And also I'll introduce you to him. He's a very nice person, full of confidence. I hope one day நீயும் அவரை மாதிரி ஆவேன்னு. நாள முடியும் அர்ஜுன். அம்மா. Hey Arjun, my mom. அம்மா அர்ஜுன். Hello, last week சொன்னேனே. ஓ உன் டவுன்லைனாமா? ஃப்ரீ டைம்ல மாத்திரம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இட்ஸ் a golden opportunity. சேம் டேலா. நல்ல மாமியார். Sorry, it's a urgent call. I'll have to take it. 2 நீங்க minutes. ஐயோ நீ ஃபேமிலி செட்டில் ஆயிடு மச்சான். ஏய் என்ன நக்கலா? எங்க இருக்கீங்க 2 பேரும்? லாபில. பாலதா. சரி மணி எங்க இருக்கான்? இங்க ஆப்போசிட்ல தான் இருக்கான். தனியாவா இருக்கான்? அவன் தனியாக தான் இருக்கான். ஆனால் வேற ஒரு டேபிள் இன்னும் தகுறான்டா. யார் அவன்? அவன் யாருன்னு தெரில. ஆனால் அவன்கிட்ட கண்ணில் எதுவும் சிக்னல் கொடுத்துக்கிறான்டா. ஆனால் பார்த்தா உன் டைப் தான் மச்சான் இது. ஏன் டைப்பா? அவனும் ஒரு ஃபிகர் தான் உட்காந்துக்கிறான். டேய் அட்டி வாங்க போறடா நீ. சாரிடா தெரியாம உண்மையை பேசிட்டேன். சரி பொருள் மேலே எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கட்டும். அவன் ஏதாவது செஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன். நான் லைன்லேயே இருக்கேன். ஏதாவது பிளான் பண்ணி தூக்கும். முடிச்சிட்டியா? ஆ ஃபோன் காலை முடிச்சிட்டியா? யா. சரி வா ரகு சார் மீட் பண்ணலாம். ஏய் நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்திருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அர்ஜுன் வெறும் 5 minutes தான். பாஸ் பிஏ வேணாம். பஸ் என் அக்கௌண்ட்டில் ஒரு பேர் சொல்லுங்கள். சரி கேன்சல். How are you? Raghu sir is Arjun. Arjun Hi, Raghu Arjun. sir. Hi, Raghu He's here. joined me as a new downliner. Oh, that's really nice of you. If you need anything, let me know. Even she's there to help you. Sure. சொல்டா. அந்த ஃபீரோட ஒர்க் பண்ணல அவன் வெளியே கிளம்பிட்டான்டா. மணி இவனு கிளம்பி அவன் பின்னாடியே போகிறான்டா. நீ பின்னாடியே போடா. டே மச்சான் அவன் 2 பேரும் ஒரே இதுதான் போகிறான்னு நினைக்கிறேன். இவன் ஃப்ரண்ட்டில் போகிறான், அவன் ஃபாலோ பண்ணே போகிறான். என்ன பண்ணுறது? மணியை விட்டுறத ஃபாலோ பண்ணு. ஏதாவது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நான் லைன்லேயே இருக்கேன். வாடா. பசங்களாம் எங்க? வெளியே வெயிட் பண்றாங்கண்ணே. பாய் ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லண்ணே. எதுவும் சொல்லண்ணே. பேசினே கடைசியா? பிரதர் ஹாய். மச்சான் நான் அவனோட பாத்ரூம் தான் இருக்கேன். அந்த பேக் காமிச்சு ஏதோ பேசியிருந்தானுங்க. என்னை பாத்ரூம் உஷாராக நிறுத்திட்டானுங்க. அந்த ஃபிகரோட வந்து மட்டும் கிளம்பிட்டான்டா. மச்சான் மணியும் கிளம்பிட்டான்.
இவன் ஏதோ கார்டு எடுத்துன்னு போகிறான்டா. நேமா அவன் வெஸ்ட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். லாபி சைடு தான் போகிறானுங்க. தேவா நீ இன்னும் லாபியில் தானே இருக்க? அவனுங்க எந்த பக்கம் போகிறாங்க பாரு. என்ன கிராஸ் பண்ணுறாங்க. குலா மணி திரும்ப பாருக்கு போனானா நீயும் போ. வேறு எங்கேயாவது போனானா தேவா நீ ஃபாலோ பண்ணு. மச்சான் மணி லிஃப்ட்டில் போகிறான். நானும் கிளம்புறேன். அவன் எந்த ஃப்ளோர் போகிறான் மட்டும் பார்த்து சொல்லு. சரி நான் வந்து நீ கிளம்பு. குட் ஈவினிங் சார். ஓகே. இப்போ என்னடா பண்ணுறது? கொஞ்சம் டைம் கொடுறா, ஏதாவது யோசிப்போம். இல்லையா பண்ண இருங்க நான் போகிறேன். இல்லை இல்லை நீங்கள் இருக்கு, நான் போய் கொடுக்குறேன். சரி ஓகே. மச்சான் ஜோக்கர் வந்துதுடா. வெறும் ஜோக்கர் வந்தால் மட்டும் பார்த்தாதுடா. ரம்மி சேர்க்கணும், அதுக்கு 3 கார்டு சேர்க்கணும், அதே மாதிரி 3 செட்டு சேர்க்கணும். அப்போ டிக்கெச்சா போட்ட காசு காலி. ஐயோ நீ வேணா ஒரு கை போடுறா. டேய் அவனே கையில் இதெல்லாம் விட்டு வந்து பத்துனுக்கிறான். அடுத்த 4 நாளைக்கு டீலேருந்து டிஃபன் வரைக்கும் நான் தான் டொனேட் பண்ணோம். ஏய் என்ன கலாய்க்கிறீங்களா? பின்ன ஒரு ஃபிகர் ஃபோன் பண்ணோன்னா பல்ல காமிச்சின்னு போய் நின்னல நீ. ஏய் நீ யாருக்கு பிளட் கொடுத்த, அவன் யார்கிட்ட கடன் வாங்கினான்னு எங்களுக்கும் தெரியும். மூடிட்டு உன் வேலையை பாரு. ஆமாம் நாங்களும் தான் அந்த பொண்ணு கூப்பிட்டான்னு வந்தோம். ஆனால் விவரமாக வாசலோட எஸ்கேப் ஆகிட்டோம்ல. இது பாயிண்ட் தடியை வச்சு. சரி விட்றா, ரொம்ப பண்ணா பையன் அழுதுற போகிறான். 4000 ரூபாய்க்கு அப்படி இதில் என்ன தான் வச்சுக்க போகிறானுங்க? டேய் 4000 ரூபாய் நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துருந்தா அந்த ஆள் போகிற வரப்போ நம்மளா சிரிச்சா பேசியிருப்பான்டா. பொம்பளை போய்கிட்ட அசிங்கமான சொல்ல போகிறேன்டா. அந்த ஆள் சிரிச்சிட கூடாது தானே இவனால் வாடகை கொடுக்காம வரும். ஹவுஸ் ஓனர் சிரிச்சா யாரா பாப்பா? அவங்க ஒய்ஃபே பார்க்க மாட்டாங்க. இதுவே அந்த பொண்ணு சிரிச்சா ஒரு கிக்காக இருக்கும். நம்ம பையன் பார்த்து திருப்பி சிரிக்குவானா? இங்கே பார், அதுக்கு தான் இந்த பேஸ்ட். நான் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. டேய் சோப்பே 120 ரூபாடா. டேய் என்னடா அந்த சோப்பை சாதாரணமாக சொல்லிட்டேன். இந்த சோப் போட்டு குளிச்சா பக்கத்து தெருவில் வரும்போது இங்கே வாசம் வருமாடா. ஆனால் அது இல்லை மேட்ரு, வேற ஒன்று இது. இங்கே வா. ஏற்கனவே அவகிட்ட ஏமாந்த எரிச்சல் இருந்த பத்தாவதுக்கு இவனுக்கு வேற நல்லா ஏற்றி விட்டானுங்க. எப்படியாவது இந்த 4000 ரூபாயை அவகிட்டேருந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். எங்கே எடுக்கிறது? அவளை பார்த்தோன்னே நான் காலி ஆயிட்டேன். காசெல்லாம் மறந்தே போச்சு. அப்படி ஏதோ ஒன்று என்ன பண்ணிட்டேன். அவள் கூட இருக்கணுங்கிறத தவிர வேற எதுவுமே எனக்கு தோணலை. லைஃப் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. இவன் என் வாழ்க்கையில் வர வரைக்கும். தர்மா ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தினா, மோசடி பண்ணான், ஜெயிலுக்கு போனான். இதை தவிர அப்போ எனக்கு வேறு எதுவும் தெரியாது. தோ இதான் மாதவையர், உலக மகா 420. இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதில் இவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவர் தான் ஏஜென்ட், சப்ளையர் எல்லாமே.
ஒரு நாள் ஏதோ பெரிய வேலை இருக்குன்னு ஐயர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார். மொத்தம் 3 ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நகைக்கடை. அதில் செகண்ட் ஃப்ளோரில் தான் லாக்கர் இருக்குது. அதில் தான் கை வைக்கணும். எந்த கடை? சத்யா ஜுவல்லரி. எது? அண்ணா நகரில் இருக்கு அதுவா? ஐயர் சொன்ன சத்யா ஜுவல்லரி சிட்டிலே ரொம்ப பிரபலமான கடை. கடையை விட பிரபலம் அதோட ஓனர் அழகப்பன். சத்யா ஜுவல்லரி அழகப்பன்னா தெரியாத ஆளே இல்லை. அவருக்கு தெரியாத ஆளுங்களும் கிடையாது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேணாம்னு தோணுச்சு. முடியாத ஐயர். எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு பண்ணாத. நல்ல யோசனை பண்ணி சொல்லு. நல்ல யோசனை பண்ணி தான் சொல்கிறேன். முடியாது. சரி நான் வரேன். ஏய் உட்காருப்பா முதல்ல. ஐயரே நானே சின்ன சின்னதாக ஏமாற்றி பொழைச்சிட்ருக்கேன். நீ என்ன பெருசாக தேடி சொல்கிற? ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா ஐயரே. உனக்கும் பெரிய ஷேர் கிடைக்கும்பா. ஐயரே ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. என்னை விட பெரிய அப்பாட்டக்கிறீங்களா உனக்கு தெரியும். இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆளா இல்லை. இவன் இல்லைன்னா என்ன, வேற ஒருத்தர் இருக்கான், அவனை ட்ரை பண்ணுவான். இவன் தான் வேணும். ஏன் இவனுக்கு பிளான்லாம் தெரிஞ்சுன்னு பயப்படுறியா? ரொம்ப நம்பிக்கையான பையன், ஒரு வார்த்தை வெளியில் போகாது. நான் அதுக்காக சொல்லலை, எனக்கு இவன் தான் வேணும்.